சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வசனங்கள் ஏசாயால 60:20 பார்க்கலாம். சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவில்லை, சந்திரன் மறைந்து போவதும் இல்லை, நித்திய வெளிச்சமாக கர்த்தர் உன்மேல் உதிப்பாராக, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது சொல்லப்பட்டிருக்குது. சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவில்லை, சந்திரன் மறைந்து போவதில்லை, நித்திய வெளிச்சமாக உன்மேல் கர்த்தர் உதிப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீ சொல்லப்பட்டிருக்கு. நிறைய காரியங்கள் இந்த வசனத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்குது. என்ன பண்ணுறது? சூரியன் அஸ்தமிக்கவில்லை, சந்திரன் மறைந்து போவதும் இல்லை, நித்திய வெளிச்சமாக உன்மேல் உதிப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த நாளுக்கு நம்ம நினைக்கலாம், சூரியன் என்ன பண்ணுவாங்க? அஸ்தமிக்கவில்லை அப்படின்னா பகல் ஆகலை, மகள் ஆகலை, சந்திரன் மறைந்து போவதில்லை. உன் வாழ்க்கையில் சந்திரன் எப்போ பார்த்தாலும் வெளிச்சமாகவே கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உன் வெளிச்சமாக இருக்கும். சந்திரன் கூட என்ன பண்ணும்? ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆச்சுன்னா மறைந்து போகும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு டைம் ஆகிடும். ஆனாலும் கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் உன் மேலே இருந்து அவர் உன் துக்க நாட்களை உன்னை விட்டு விடுதலையாக்குவார், துக்க நாட்கள் உன்னை விட்டு மறைந்து போக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நினைக்கலாம், என் வாழ்க்கையிலேயே சந்திரனே மறைந்து போயே நிற்கிது அப்படின்னு நினைக்கலாம். சந்திரன் மறைந்து போயிருக்குது அப்படின்னா ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு ஒரு நன்மையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட பிஸ்னஸில், நம்மளோட வியாபாரத்தில், நம்மளுடைய வேலை செய்கிற வேலையில் நம்மளுக்கு என்ன பண்ணுவான்? சந்திரன் மறைந்து போயிருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆண்டு இங்கே சொல்கிறாரு, அது இனிமேல் மறையாது. சந்திரன் சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவில்லை, ஆனாலும் கர்த்தருடைய நித்திய வெளிச்சமாய் உன் மேலிருந்து உன் துக்கமெல்லாம் மறைந்து போகும். நம்ம எடுக்கிற காரியம் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டுக்கிட்டே இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கலாம், நம்மளோட பிஸ்னஸ் ஃபெயில் ஆகலாம், நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு ஃபெயில் ஆகலாம், படிப்பில் எல்லா காரியத்திலையும் நம்மளுக்கு என்ன பண்ணுவான்? ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் நம்ம இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருந்து இன்னும் உங்கள் துக்கங்கள்லாம் மாற்றி உங்களுக்கு நான் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு நான் நன்மைகளை வைத்திருக்கிறேன். நாங்கள் எதில் பார்த்தாலும் எங்களுக்கு தோல்வியாக இருக்குது, எதில் பார்த்தாலும் நாங்கள் கஷ்டமாக இருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில், உங்களோட குடும்பத்தில், உங்களோட பிள்ளைகளை நீங்கள் நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நாள் சொல்கிற வார்த்தைகள் என்னன்னு சொல்லி பார்த்தா, சூரியனை அஸ்தமிக்கவில்லை, சந்திரன் உனக்கு மறைந்து போவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உனக்கு துக்க நாட்கள் முடிந்து போயிடும். நீங்கள் ஏதாவது உங்களோட பிஸ்னஸில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் வேலையில், உங்கள் வீட்டில் ஏதாவது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நஷ்டம் ஆகிக்கொண்டே இருக்கலாம். எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றியே இல்லாமல் இருக்கலாம். அந்த நாள் துக்கமாக நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இந்த நாள் சொல்கிறாரு, உங்கள் துக்கம் எல்லாம் மறைந்து உங்களுக்கு நான் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், நன்மைகளை வைத்திருக்கிறேன், செழிப்பை வைத்திருக்கிறேன். நீங்கள் என்னோட கூட வாங்க, என்னோட பிள்ளைகளாக இருங்க. இந்த நாள் கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்கள் குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிங்க. நீங்கள் சபைக்கு போங்க, ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க. இந்த யூடியூப்பை கேட்ட உடனே உங்கள் மனசை ஆண்டவருக்காக அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து உங்கள் துக்கங்கள்லாம் மாற்றுவார். துக்கங்கள்லாம் மாற்றுறதுக்கு எங்கே போகணும்? இயேசு கிறிஸ்து சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவர் இடத்துல வருவங்களுக்கு ஒரு பொழுதும் விற்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்புவர்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. அப்போ நம்ம நம்பி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். God bless you everyone. Praise the Lord.